மகா அன்பர்களுக்கு நமஸ்காரம். மகாசிவராத்திரியை பற்றி நான் சொல்லியிருந்தேன். ஏற்கனவே 2 பதிவு போட்டிருக்கிறோம். இது 3வதாக அதில் தொடர்ச்சியாக போடுறோம். அதாவது இந்த 4 கால பூஜை நடக்கும் இல்லையா, இந்த 4 காலங்களில் முதலாவது காலமாக சொல்லப்படுது இந்த 6 to 9 வந்து அபிஷேகம் என்ன நடக்கிறோம்னா பஞ்சகவி அபிஷேகம் நடக்கும். இந்த வேளையில் பஞ்சகவி வாங்கிட்டு போங்க. பயத்தம்பருப்பில் நைவேத்தியம் போட்டு கொண்டு போகலாம். வில்வம் பக்கத்தில் இருக்கிறதுனா வில்வத்தை எடுத்துக்கோங்க. அடுத்து 2வது காலம் இந்த 9 to 12 மணி அந்த நேரங்களில் எடுத்துக்கிட்டோம்னா பழங்கள் பலவர்க்கத்தால் பண்ணப்பட்ட பஞ்சாமிர்தம் ரொம்ப விசேஷம். அபிஷேகத்தை கொண்டு வைக்கலாம். அதே போல் நந்தியாவட்ட பூ இருந்தாலும் கூட எடுத்துகிட்டு போய்க்கோங்க. 3வது காலங்கிறது நைட்டில் 12 மணிலேருந்து 3 மணி. இந்த நேரத்தில் தேன் இருந்தால் கொண்டு போங்க. தேனால் அபிஷேகம் நடக்கும். அன்னம் நம்ம சுத்த அன்னம் சொல்லுவாங்கள்ல, அதோடு சேர்த்து எதாவது பண்ணிக்கலாம். அதே போல் 4வது காலம் 4 to 3 to 6 முக்கியமான காலம். அந்த நேரங்களில் தான் சுவாமி காட்சி கொடுக்குறதாக சொல்லப்படுது. அதாவது அங்காள பரமேஸ்வரி ஆலயங்களில் அளவு நிறுத்தக்கூடிய காட்சி. அப்போ தான் சுவாமி என்ன அந்த பிரம்ம முகூர்த்தம் சொல்லுவாங்க 4 to 6. அதே போல் 3 மணியிலிருந்து 6 மணிக்குள்ள சுவாமி காட்சி கொடுக்கக்கூடிய நேரம். ரொம்ப விசேஷமான காலம். அதனால் அந்த நேரங்களில் என்ன விஷயம்னா கரும்புச்சாறு, அதே போல் சுத்தன்னம், இந்த மாதிரி அன்னங்களை ஏதாவது ஒன்று பண்ணி பிரசாதம் ஊட்டி போய்க்கலாம். இந்த விஷயங்களை பார்க்கும் பொழுது சொன்னல கணவன் மனைக்குள்ள இருக்கக்கூடிய பிணக்கங்கள் கட்டாயமாக நிவர்த்தியாகும். ஜாதக ரீதியாக நமக்கு எவ்வளோ தோஷங்கள் இருந்தாலும் கணவன் மனைக்குள்ள அண்டர்ஸ்டாண்டிங் இல்லாத நிவர்த்தியை பண்ணி கொடுக்கக்கூடிய முக்கியமான நாள் அப்படின்னா இந்த மகா சிவராத்திரி தான். அதனால் ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி அவங்களுக்குள்ள கணவன் மனைக்குள்ள அண்டர்ஸ்டாண்டிங் இல்லாதவங்க கட்டாயமாக நம்ம குலதெய்வம் இல்லாட்டாலும் கூட, நம்ம குலதெய்வங்கள் வேறு சாமியாக இருந்தாலும் கூட அன்றொரு நாள் அருகில் இருக்கக்கூடிய அங்காள பரமேஸ்வரி ஆலயத்துக்கு போயிட்டு வரணும். அல்லது சிவாலயம், அங்காள பரமேஸ்வரி ஆலயம் இல்லட்டாலும் சிவாலயம். நான் சொன்ன மாதிரி இந்த அபிஷேக பொருட்கள் வந்து வாங்கி கொடுங்க. அதுவும் அங்காள பரமேஸ்வரி ஏன் சொல்கிறேன்னா அதிகமாக ஏன் சொல்கிறேன் அப்படின்னா நம்ம நேரடியாக காட்சி காணக்கூடிய நிகழ்வு அந்த ஆலயங்களில் தான் நடக்கும். அதாவது அங்காள பரமேஸ்வரி ஆலயத்தில் தான் நடக்கும். சுவாமி இந்த 4 மணியில் இருந்து 6 மணிக்குள்ளே அளவு மூலியமாக காட்சி கொடுக்கக்கூடிய காட்சி. அதனால தான் அந்த டயத்தை நான் அதிகமாக சொல்கிறேன். அதனால் போயிட்டு வந்தோம்னா கட்டாயமாக நம்முடைய கணவன் மனைக்குள்ள அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கும். எந்த விதமான தோஷங்கள்லாம் நிவர்த்தியாகும். அதனால் மகா சிவராத்திரி அன்னைக்கு